friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை குழம்பு தான் பார்க்க போறோம். ஆனா எல்லா வீட்லயும் செய்யறதுதான். நார்மலா எல்லா வீட்லயும் கீரை குழம்பு செய்வாங்க, சேம் அதே மாதிரி தான். ஆனா நான் எந்த மாதிரி செய்யறதுன்னு எனக்கு பார்க்கறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனல். ஓகே, தேங்க்யூ. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இதில் வந்து கொஞ்சமாக இதெல்லாம் பருப்பு கழுவாங்க, நான் கழுவ மாட்டேன். கீரை போட்டுட்டோம், சாரி இது போட்டுட்டோம், பருப்பு போட்டிருக்கோம். மம்மி என்ன திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. பருப்பு போட்டிருக்கேன், இது கூட கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ நான் தக்காளி கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 5 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு 5 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ஒரு 10 12 வரைக்கும் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய். கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுறேன், அப்புறமா பூண்டு, அப்புறமா வெங்காயம், புளி வச்சிருக்கேங்க, இது லாஸ்ட்டில் போடுறோம். இப்போ இதுங்கெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம கீரை அரிசி அதில் போட்டுடுவோம். ஆல்ரெடி உப்பு போட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். மம்மி என்ன கீரை இது? இதில் வந்து நான் பாலக்கு, மெந்தியே, அப்புறமா கிடுக்சாலேன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். ஸோ அந்த கீரை 3 கீரை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி இப்போ வந்து 3 கீரையை போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் இல்லை க்ளீனாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம். யூஸ்வலாக எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் பாட்டு வீட்டில் எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, கீரை எல்லாம் போட்டுருக்கோங்க. பாலக்கு 1 கட் போட்டிருக்கேன். மென்த்தே பாலக்கு 2 கட் போட்டிருக்கேன். மென்த்தே 1 கட் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கிரிக்சாலேன்ற ஒரு கீரை இருக்குது, அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அது போட்டிருக்கேன். பாருங்க, கீரையெல்லாம் போட்டுட்டேன் நான் இதில். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக புளி போடுறேன். பாருங்க, கொஞ்சமாக புளி போடுறேன். இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சில பேர் சீரகம் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. பட் நான் போடுறேன், டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, இவ்வளோதான் போடுறேன். சீரகம் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுடுங்க. கிட்ட மேலெல்லாம் இந்த பருப்பு இது வராது இல்லையா, மேலெல்லாம் விஷுவல் வந்து அப்படி வரக்கூடாதுன்னா சும்மா ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க மேலே. இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் ஆற உடனே பாருங்க, இப்போ விசில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு 3 to 4 விசில் ஆகட்டும். விசில் எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, அது வெந்துருச்சு. நான் நல்லா மச்சி வச்சிருக்கேன். இப்போ கடுகு போட்டிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ மம்மே? இது பூண்டு நசுக்கி போட்டு பாருங்க. வெங்காயம் எவ்வளோ மம்மே? 2 வெங்காயம் தான். பாருங்க, பூண்டு நசுக்கி போட்டுருக்கேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு வெங்காயம், 2 வெங்காயம் நல்லா படிச்சுக்கோங்க.
கூட உடந்த மிளகா கிள்ளி போடுறேன் நான். ஒரு உடந்த மிளகா கிள்ளி போட்டுருந்தேன் பாருங்க. கொஞ்சம் இது ப்ரௌன் ஆகணும் நல்லா. ஆல்ரெடி வந்து கீரை நல்லா வெந்திருக்குது. நல்லா கடைஞ்சி பாருங்க, நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மெயின் பூண்டு தான் போடணும். பூண்டு போட்டால் அந்த எண்ணெயில் போட்டப்போ ஸ்மெல்லு நல்லா இருக்கும் குழம்புல. ஸோ அதனால தான் பூண்டு போடணும் மெயினாகவே. நல்லா ப்ரௌன் ஆகணும் இது. பாருங்க, இது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ இது ஆன உடனே நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் எடுத்து இது ஊற்றிக்கலாம். பாருங்க, சரண் டேஸ்ட் கொடுக்கலாம். சரண் டேஸ்ட் பாரு எப்படி இருக்குதுன்னு. இதுப்பா நான் கொடுக்குறேன். உப்பு இன்னும் கொஞ்சம் போடணுமா? இந்த டேஸ்ட் எதுவும் உப்பு காரம் எதுனா கரெக்டாக இருக்குதா இல்லை ஜாஸ்தி இருக்குதா? எப்படி இருக்குது உப்பு காரம் எல்லாம்? சூப்பராக இருக்குது மம்மி. நல்லா இருக்குதா? சாப்பிட்டுக்க. ஓகே பாருங்க, குழம்பு கொச்சின்னு இருக்குதா? குழம்பு கொச்சின்னு இருக்குது பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும். எனக்கு கொஞ்சம் கொச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டா கீரை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.